ஆடிஷன் வேறு ஸ்டார்ட் ஆகி யாரை கூப்பிட்றதுன்னு வேறு தெரியல. வரவன் என்ன பண்ணுவானோ, எப்படி சாவடி பண்ணான்னு தெரியலையா. நவீன் ஐயா, வாப்பா. ஐயா வந்துட்டேன் ஐயா. நீங்கள் தான் நவீனா? ஆமாம் ஆமாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் எடுக்கிறேன். நல்லா 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 இருப்பா பண்ணு. ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும். சரி சரி பண்ணுப்பா பண்ணு. முதல் படம் பார்த்துக்கிறீங்க? பார்த்துருக்கேன். அதில் வந்து நம்ம ரகுவரன் சார் பண்ணுப்பா. பேசுமையா? ஒரு நாட்டோட தலைவங்கிட்ட பேசுறேன்ட்டு நீ பார்த்து பேசணும். என்னோட பதவி வந்து ஒரு முள் படுக்க. ஐயா, இது வந்து முதல்வன் படத்துல பேசுற வாய்ஸ் ஐயா. அடுத்தது வந்து நம்ம யாரடி நீ முகினது வயசு வந்து உன்னை மாரி டைரக்டருக்கெல்லாம் என்னை மாரி பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் எப்படி நடிக்கிறாங்கன்ட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரிப்பா இருப்பா. இன்னொரு ஒரு பாஷா பரட்டு. சரி பண்ணுப்பா. ஒரே ஒரு பாஷா பரட்டு. சரி பண்ணுப்பா. ஏய் ரெங்கசாமி, உன் பையன் என்ன எண்ணி 7 செகண்ட்ல முடிக்கிறேன்னு சொன்னா, இப்போ நான் உன் பையனை வந்து 3 செகண்ட்ல முடிக்கிட்டா பாக்குறியா? நல்லா பண்றப்பா, சூப்பர்ப்பா. வெயிட் பண்ணுப்பா. ஐயா சரி பண்ணுப்பா. நம்ம விடிவி சார் வாய்ஸ் மட்டும் ஒரு யாரு? விடிவி கணேஷா? பண்ணுங்க. பேசணுமா சார்? பேசுங்க. இங்க என்ன சொல்லு? ஜெசின்னு சொல்லுதா? ஜெசி பார்ட் 2 படம் எடுக்கிற சார். நீங்க வந்து என்ன கூட நடிக்கிறீங்களா? நானாப்பா? ஆமா சார். ఎవరు నువ్వు ఇంత టాలెంటెడ్ ఉన్నావు? యు ఆర్ రియల్లీ ఎ గాడ్ గిఫ్టెడ్ చైల్డ్. தம்பி, உனக்கு தெரிஞ்ச 4 வயசுல பேசுறது பெருசு இல்ல. ஒரு நல்ல கலைஞனுக்கு வந்து நம்ம எது கொடுத்தாலும் நவரசத்தையும் இறக்கணும். அவன் தான் ஒரு நல்ல கலைஞன். நான் சொல்ற வயசு நீ பேசி காட்டு. கண்டிப்பா உனக்கு சான்ஸ் நான் வாங்கி தரேன்பா. சரிங்க ஐயா. பேசுறியா? பேசுறேன். சரிப்பா. ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி தெரியுங்களா? தமிழ் படங்களை மரல வச்சுக்கிட்டு மீசியை முறைகிட்டு நம்பியாரு ஏய் கபாலின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க ஏசமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கபாலி இருந்துச்சியா? கபாலி ஐயா. நல்லா இருக்கு ஐயா. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ஐயா தம்பி, வாய்ப்பே இல்லைப்பா. இந்த மாதிரி வாய்ஸ் எவ்வளோ பேர் எடுத்துருக்குறாங்க. சரிங்க ஐயா. ஆனா நீ எத்தா மாதிரி இது வரைக்கும் நான் யாரும் எடுத்து நான் பார்த்தது இல்லப்பா. அந்த மாதிரி இருக்குதுப்பா வாய்ஸ். நடிகர் திலகம் சிவாஜி வாய்ஸ் எடுப்பா. ஐயா சிவாஜி வாய்ஸ் வராது ஐயா. இது முன்னாடி மட்டும் ரஜினி வாய்ஸ் வந்து நல்லா விளையாட்டு தானே சொன்னீங்க ஐயா? இல்லப்பா விளையாட்டு தான் சொன்னேன். சரிப்பா, வாய்ஸ் எடுக்க மாட்டேன். சிவாஜி மாதிரி நடிப்பீங்களா? நடிப்பேன் ஐயா. நடிப்பை பார்த்து அடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. ஐயோ அப்படியாப்பா? ஆமாங்க ஐயா. அப்படிங்களாங்க? ஐயா. சரி நான் சொல்றேங்க. சொல்லுங்க ஐயா. நடிக்கிறீங்களா? நவரசத்தை காட்டுறீங்களா? இப்பயே காட்டிட்டு தான் ஐயா இருக்கேன். ஐயோ அத பாக்குற இருங்க உங்க நவரசத்தை. சரிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. சிரிப்பு. சிரிப்பு இல்லப்பா, சிரிப்புனா புன்னகையா? ஆமா. போதுமாங்க ஐயா. கோபம், அழுகை, சந்தோஷம், கருணை, ஆச்சரியம், அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து அழுகை சிரிப்பு எப்படி கண்ணுல கண்ணீர் வரணும், உதட்டுல சிரிப்பு வரணும். அதுதான் ஒரு கலைஞனுக்கு ஒரு நடிப்பு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தம்பி, ஊர்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லையாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லைங்க ஐயா. எனக்கு ஃபுல்லா அப்படியே சினிமா நடிப்பு, அப்படியே ரத்தம் எல்லாம் அப்படியே நடிப்பு 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 ஊறி போய்க்குது ஐயா. அப்படி நடிப்பு தான் எனக்கு நட்பு எல்லாம். பாக்குறீங்களா? தெரியுதுப்பா, உன் நரம்புலயே ஓடுதானா நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு. நீ நல்லா வருவப்பா. சரிங்க ஐயா. உண்மையா நல்லா வருவப்பா. உன்கிட்ட chance- எல்லா திறமையும் இருக்கு. ஐயா சான்ஸ் கிடைச்சிருமா ஐயா? உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்பா. உன்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. சரிங்க ஐயா. ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் தான் தெரியல. என்ன ஐயா? இவ்வளவு பண்ண நீ இதை யார்கிட்ட பண்ணன்னு தெரியலையாப்பா? என்னாச்சு ஐயா? நீங்க தானே ஆடிஷன் ஆடிஷன் உள்ள நடக்குதுப்பா. நான் வெளியே உட்காந்து வாட்ச்மேன்ப்பா. யார்கிட்ட பண்ணா எப்படிப்பா சான்ஸ் கிடைக்கும்? வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான்.